மேற்பரப்புக்கு கீழே மெதுவான வெளிப்பாடு சிற்றலை விளைவு, இணைப்புகள் மற்றும் முடிவற்ற சாத்தியங்கள். அவள் மறைந்த பாதையில் சென்றபோது லிரிக்கின் கண்கள் விரிந்தன, அவளது காலடி சந்து சுவர்களில் எதிரொலித்தது. சின்னங்கள் பிரகாசமாக வளர்ந்தன, நகரின் மறைக்கப்பட்ட மூலைகள் வழியாக ஒரு முறுக்கு பாதையை ஒளிரச் செய்தது. இரகசிய தோட்டங்கள், கைவிடப்பட்ட முற்றங்கள் மற்றும் மறந்துபோன படிக்கட்டுகள் வழியாக அவளை அழைத்துச் செல்லும் பாதையில் மணிக்கணக்காக அவள் நடந்தாள். நகரத்தின் மந்திரம் அவளைச் சுற்றி துடித்தது, கிசுகிசுக்கள் சத்தமாக வளர்ந்து அவளை முன்னோக்கி தூண்டியது. சூரியன் அடிவானத்திற்கு கீழே மூழ்கியதும் லிரிக் ஒரு பழங்கால மரத்தால் பாதுகாக்கப்பட்ட ஒரு ஒதுக்குப்புற நுழைவாயிலுக்கு வந்தார். சின்னங்கள் ஒன்றிணைந்து ஒளிரும் போர்ட்டலை உருவாக்கியது. ஆழ்ந்த மூச்சுடன் லிரிக் போர்ட்டல் வழியாக அஷ்வோட்டின் மேற்பரப்பிற்கு அடியில் ஒரு மறைக்கப்பட்ட உலகத்திற்குள் நுழைந்தார். பழங்கால கலைப்பொருட்கள் மற்றும் மர்மமான ஆற்றலால் நிரப்பப்பட்ட சுரங்கங்கள் மற்றும் அறைகளின் சிக்கலான வலையமைப்பு அவளுக்கு முன்னால் நீண்டுள்ளது. நிழல்களிலிருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது, ஒரு புதிரான வழிகாட்டி, மேற்பரப்பு மட்டத்திற்கு அப்பால் பார்த்த கண்களுடன். வரவேற்கிறேன், லிரிக், வழிகாட்டி கூறினார். கண் காணாததை காணும் அளவுக்கு நீங்கள் வேகத்தை குறைத்து விட்டீர்கள். இப்போது மேற்பரப்பிற்கு கீழே உள்ள இரகசியங்களை வெளிப்படுத்துவோம். மறைக்கப்பட்ட உலகத்தை பற்றி வழிகாட்டியை கேளுங்கள். சுரங்கங்கள் மற்றும் அறைகளை ஆராயுங்கள், பழங்கால கலை பொருட்களை ஆராயுங்கள், வழிகாட்டியின் நோக்கங்களை பற்றி அறிக. லிரிக் முறுக்கு சுரங்கங்கள் வழியாக வழிகாட்டியை பின்தொடர்ந்தார், பண்டைய செதுக்கல்கள் மற்றும் மர்மமான ஆற்றல் கையொப்பங்களை கண்டு வியந்தார். அவர்கள் ஒரு பரந்த நிலத்தடி அறைக்கு வந்தனர், அங்கு ஒரு அற்புதமான மரம் வளர்ந்தது, அதன் வேர்கள் பூமியில் ஆழமாக நீண்டுள்ளது. வழிகாட்டி லிரிக்கை கார்டியன் ஆஃப் தி டெப்ஸுக்கு அறிமுகப்படுத்தினார். அவர் நகரத்தின் மந்திரத்தை உள்ளடக்கிய ஒரு புத்திசாலி, பழமையான உயிரினம். என்னை ஏன் இங்கு அழைத்து வந்தாய்? கார்டியனின் இருப்பை கண்டு வியந்து லிரி கேட்டார். நீங்கள் வேகத்தை குறைத்து மேற்பரப்பிற்கு அப்பால் பார்க்க விருப்பம் காட்டியுள்ளீர்கள் என்று கார்டியன் பதிலளித்தது. நான் உங்களுடன் ஒரு இரகசியத்தை பகிர்ந்து கொள்கிறேன், அது உங்கள் பார்வையை என்றென்றும் மாற்றும். கார்டியன் ஒரு மறைக்கப்பட்ட நீரை வெளிப்படுத்தியது, அதன் மேற்பரப்பு அஷ்வுட்டின் தலைகீழ் படத்தை பிரதிபலிக்கிறது. லிரிக் இதுவரை கவனிக்காத மறைந்த வடிவங்கள், இணைப்புகள் மற்றும் ஆற்றல்களை கண்டார். இது நகரத்தின் உண்மையான வரைபடம் என்று கார்டியன் கூறியது. இங்கே யதார்த்தத்தை ஒன்றாக இணைக்கும் இழைகளை நீங்கள் காண்பீர்கள். மெதுவாக அஷ்வோட்டை வடிவமைக்கும் மறைவான சக்திகளை நீங்கள் புரிந்துகொள்வீர்கள். லிரிக்குளத்தை உற்று பார்த்தபோது மேற்பரப்பிற்கு அடியில் இருந்த மாயாஜால மற்றும் அதிசயத்தின் சிக்கலான வலையை அவள் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாள். குளத்தின் இரகசியங்களை பற்றி கார்டியனிடம் கேளுங்கள். குளத்தின் மந்திரத்தை ஆராயுங்கள், அஷ்வுட்டை வடிவமைக்கும் மறைக்கப்பட்ட சக்திகளை பற்றி அறிக, புதிய புரிதலுடன் மேற்பரப்புக்கு திரும்பு. லிரிக் பல மணிநேரம் குளத்தை உற்று பார்த்தார், அஷ்வோட்டின் மறைக்கப்பட்ட வரைபடத்தின் மர்மங்களை அவிழ்த்தார். ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு நிகழ்வும் தன்னைச் சுற்றியுள்ள உலகத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை அவள் பார்த்தாள். கார்டியன் அவளுக்கு ஒரு சிறிய, மென்மையான பெட்டியை பரிசளித்தது. உள்ளே உள்ள புதிரை தீர்க்கவும் வேகத்தை குறைக்கும் உண்மையான சக்தியை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். லிரிக் பெட்டியை திறந்து நூல்கள் மற்றும் சின்னங்களின் சிக்கலான வலையை வெளிப்படுத்தினார். அவள் நூல்களை தொட்டபோது அவை ஒளிரத் தொடங்கின, மறைக்கப்பட்ட வடிவத்தை வெளிப்படுத்தின. திடீரென்று தரிசனங்கள் அவள் மனதில் வெள்ளம், அவளது கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தின் தருணங்கள் அனைத்தும் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்டுள்ளன. லிரிக் தனது தேர்வுகள் உலகை எவ்வாறு வடிவமைத்துள்ளது மற்றும் உலகம் அவளை எவ்வாறு வடிவமைத்தது என்பதை பார்த்தார். கார்டியன் தலையசைத்து ஆமோதித்தது. நீங்கள் புரிந்துகொள்வதற்கான முதல் நிலையை திறந்துவிட்டீர்கள். இப்போது மேலே சென்று லிரிக், இந்த அறிவை மேலே உள்ள உலகிற்கு பயன்படுத்துங்கள். லிரிக் மேற்பரப்புக்கு திரும்பினார், அவளுடைய கண்கள் புதிய தெளிவுடன் உலகை பார்த்தன.
மறைக்கப்பட்ட இணைப்புகள், காணப்படாத வடிவங்கள் மற்றும் எல்லாவற்றையும் ஒன்றாக இணைக்கும் மந்திரம் ஆகியவற்றை அவள் கவனித்தாள். அவள் ஆஷ்வோட் வழியாக நடந்து சென்றபோது, மெதுவாகச் செல்வது அவளுக்கு ஒரு சக்திவாய்ந்த பரிசை கொடுத்தது என்பதை ஹிரிக் உணர்ந்தார். மேற்பரப்பு மட்டத்திற்கு அப்பால் பார்க்கும் திறன். அவளுடைய அறிவை அவளுடைய பத்திரிகைக்கு பயன்படுத்தவும். நகரின் மறைக்கப்பட்ட மூலைகளை ஆராயுங்கள். அவளது புரிதலை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். மறைக்கப்பட்ட சதியை வெளிப்படுத்துங்கள். லிரிக்கின் புதிய புரிதல் அவரது பத்திரிகையை மாற்றியது. மறைக்கப்பட்ட உண்மைகள் மற்றும் மற்றவர்கள் தவறவிட்ட தொடர்புகளை வெளிப்படுத்தியது. அவரது கட்டுரைகள் அர்த்தமுள்ள உரையாடல்களை தூண்டியது, அஷ்வோட்டில் மாற்றத்தை தூண்டியது. ஒரு நாள், சிறியதாக தோன்றிய கதையை ஆராய்ந்தபோது, லிரிக் ஒரு மறைக்கப்பட்ட சிற்றலை விளைவை கண்டுபிடித்தார். நகரத்தின் ஒரு பகுதியில் ஒரு சிறிய நடவடிக்கை வேறு இடங்களில் தொலைநோக்கு விளைவுகளை ஏற்படுத்தியது. ஆர்வத்துடன் அவள் சிற்றலைகளை பின்தொடர்ந்து முழு நகரத்தையும் பரப்பிய காரண மற்றும் விளைவுகளின் வலையை வெளிப்படுத்தினாள். ஒவ்வொரு செயலும், எவ்வளவு சிறியதாக இருந்தாலும், அஷ்வோட்டின் யதார்த்தத்தின் சிக்கலான திரைச்சீலைக்கு பங்களித்தது என்பதை லிரிக் உணர்ந்தார். அவள் ஆழமாக ஆராய்ந்தபோது, லிரிக் தி ஆர்கிடெக்ட் என்று மட்டுமே அறியப்பட்ட ஒரு மர்மமான உருவத்தை எதிர்கொண்டார். அவர் தங்கள் சொந்த நோக்கங்களுக்காக சிற்றலைகளை கையாள்வது போல் தோன்றியது. லிரிக் ஒரு தேர்வை எதிர்கொண்டார்: கட்டிட கலைஞரை எதிர்கொள்ளுங்கள் அல்லது சிற்றலை விளைவை ஆராய்வதை தொடருங்கள். கட்டிட கலைஞரை எதிர்கொள். உங்கள் கட்டிட கலைஞரின் அடையாளத்தை கண்டறியவும், சிற்றலை விளைவை மேலும் பின்பற்றவும் அவரது கண்டுபிடிப்புகளை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். லிரிக் தி ஆர்கிடெக்டை எதிர்கொள்ள முடிவு செய்தார். அஷ்வோட்டின் புறநகரில் கைவிடப்பட்ட கடிகார கோபுரத்தில் சிற்றலை விளைவை கண்டறிந்தார். அவள் கோபுரத்தின் மீது ஏறியதும் காற்று எதிர்பார்ப்புடன் தடித்தது. மேலே, லிரிக் கட்டிட கலைஞரை கண்டுபிடித்தார். மேற்பரப்பு மட்டத்திற்கு அப்பால் பார்த்த கண்களை கொண்ட ஒரு புதிரான உருவம். அவர்கள் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிப்படுத்தினர்: அஷ்வோட்டின் யதார்த்தம் குழப்பம் மற்றும் ஒழுங்கின் நுட்பமான சமநிலை சிற்றலைகளின் சிக்கலான வலையால் பராமரிக்கப்படுகிறது. கட்டிட கலைஞரின் உண்மையான நோக்கம், நகரின் சமநிலையை உறுதி செய்து, சிற்றலைகளை ஒத்திசைப்பதே தவிர கையாளுதல் அல்ல. தன் சொந்த செயல்கள் நல்ல நோக்கத்துடன் இருந்தாலும் தெரியாமல் நல்லிணக்கத்தை சீர்குலைத்துவிட்டதை லிரிக் உணர்ந்தார். கட்டிட கலைஞர் லிரிக்கிற்கு ஒரு தேர்வை வழங்கினார்: சமநிலையை மீட்டெடுக்க, படைகளில் சேரவும் அல்லது தனது சொந்த பாதையில் தொடரவும். நகரத்தை சீர்குலைக்கும் கட்டிட கலைஞருடன் சேருங்கள், ஒத்துழைக்க மறுக்கவும். கட்டிட கலைஞரிடம் அவர்களின் கடந்த காலத்தை பற்றி கேளுங்கள், கடிகார கோபுரத்தின் ரகசியங்களை ஆராயுங்கள். லிரிக் தி ஆர்கிடெக்ட் உடன் இணைந்து செயல்பட முடிவு செய்தார். அஷ்வோட்டின் யதார்த்தத்திற்கு சமநிலையை மீட்டெடுக்க ஒன்றாக வேலை செய்தார். அவர்கள் ஒரு பயணத்தை தொடங்கினர், சிற்றலைகளை கண்டுபிடித்து குழப்பத்தை ஒத்திசைத்தனர். அவர்கள் பணிபுரிந்தபோது, சிக்கலான வலை மற்றும் வேகத்தை குறைக்கும் உண்மையான சக்தியை லிரிக் ஆழமாக புரிந்துகொண்டார். ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு நிகழ்வும் தன்னைச் சுற்றியுள்ள உலகத்தை எவ்வாறு பாதிக்கிறது என்பதை அவள் பார்த்தாள். ஒவ்வொரு ஒத்திசைவான சிற்றலையிலும் அஷ்வோட் மாற்றமடைந்தார். மறைக்கப்பட்ட வடிவங்கள் வெளிப்பட்டன. நகரத்தின் மந்திரம் துடிப்பான வண்ணங்களில் சுழன்றது. அவர் வலையின் ஒரு பகுதியாக மாறிவிட்டார் என்பதை லிரிக் உணர்ந்தார். அவளுடைய செயல்கள் நல்லிணக்கத்திற்கு பங்களிக்கின்றன. கட்டிட கலைஞர் ஒரு இறுதி உண்மையை வெளிப்படுத்தினார்: லிரிக் ஒரு பத்திரிகையாளர் மட்டுமல்ல, ஒரு நெசவாளர். சிற்றலைகளை பற்றிய தனது புரிதலின் மூலம் யதார்த்தத்தை வடிவமைக்கும் திறன் கொண்டவர். அவர்கள் ஒன்றாக நின்றபோது, லிரிக் புதிய கண்களால் உலகை பார்த்தார்: முடிவில்லாத சாத்தியக்கூறுகளின் உலகம், அங்கு மெதுவாக்குவது மேற்பரப்புக்கு அடியில் மறைந்திருக்கும் இணக்கத்தை வெளிப்படுத்தியது. வாழ்த்துக்கள், நீங்கள் மேற்பரப்புக்கு அடியில் மெதுவான வெளிப்பாட்டின் முடிவை அடைந்துவிட்டீர்கள். லிரிக் ஒரு நெசவாளராக தனது புதிய பாத்திரத்தை ஏற்றுக்கொண்டார். அவரது திறன்களின் ஆழத்தை ஆராய்ந்தார்.
கட்டிடக் கலைஞர் அவளுக்கு வழிகாட்டியாக ஆனார். உண்மை கையாளுதலின் நுணுக்கங்கள் மூலம் அவளை வழிநடத்தினார். ஒன்றாக அவர்கள் அஷ்வோட்டின் இதயத்தை ஆராய்ந்தனர். அங்கு பண்டைய ரகசியங்கள் தூங்கின. மறைக்கப்பட்ட கலைப்பொருட்கள், மர்மமான ஆற்றல் கையொப்பங்கள் மற்றும் சொல்லப்படாத கதைகளை லிரி கண்டுபிடித்தார். நகரத்தின் துணிகளை அவள் நெசவு செய்தபோது லிரிக் மற்ற நெசவாளர்களை சந்தித்தார். ஒவ்வொருவரும் அவரவர் தனித்துவமான திறன்களை கொண்டிருந்தனர். அவர் அவர்களிடமிருந்து கற்றுக்கொண்டார், வலுவாகவும் நம்பிக்கையுடனும் வளர்ந்தார். ஆனால் ஒரு புதிய சவால் எழுந்தது. தி டிஸ்ரப்டர் என்று மட்டுமே அறியப்படும் ஒரு மர்மமான சக்தி லிரிக்கும் கட்டிட கலைஞரும் மிகவும் கடினமாக உழைத்த நல்லிணக்கத்தை சிதைக்க அச்சுறுத்தியது. தான் நடிக்க வேண்டும் என்று லிரிக் அறிந்திருந்தார், ஆனால் டிஸ்ரப்டரின் சக்தி அவள் எதிர்கொண்ட எதையும் போலல்லாமல் இருந்தது. டிஸ்ரப்டரை நேரடியாக எதிர்கொள்ளுங்கள். நெசவாளர்களிடையே கூட்டாளிகளை தேடுங்கள். டிஸ்ரப்டரின் சக்தியின் மூலத்தை ஆராயுங்கள். டிஸ்ரப்டரை விஞ்ச அவளது திறன்களை பயன்படுத்தவும். லைரிக் தி டிஸ்ரப்டரின் சக்தியின் மூலத்தை ஆராய முடிவு செய்தார். குழப்பத்தின் இழைகளை ஆஷ்வுட்டின் அடியில் ஆழமான ஒரு புராதன, மறைக்கப்பட்ட அறையில் கண்டுபிடித்தார். அங்கு அவள் ஒரு மர்மமான கலைப்பொருளை கண்டுபிடித்தாள். ஒரு படிக இதயம், இருண்ட ஆற்றலுடன் துடிக்கிறது. இந்த இதயத்திலிருந்து டிஸ்ரப்டரின் சக்தி வெளிப்பட்டது, ஆழ்ந்த வலி மற்றும் கோபத்தால் தூண்டப்பட்டது. டிஸ்ரப்டர் என்பது மனமற்ற சக்தி அல்ல, மாறாக மாற்றம் மற்றும் புரட்சிக்கான விருப்பத்தால் இயக்கப்படும் ஒரு உயிரினம் என்பதை லிரிக் உணர்ந்தார். அவள் அவர்களின் கண்களால் உலகத்தை பார்த்தாள். நல்லிணக்கமும் சமநிலையும் உண்மையில் ஒரு சிறைச்சாலையாக இருந்த உலகம், உண்மையான சுதந்திர இத்தையும் படைப்பாற்றலையும் தடுக்கிறது. டிஸ்ரப்டர் தோன்றியது, ஒரு சிக்கலான கடந்த காலத்தை வெளிப்படுத்தியது, சோகம் மற்றும் இழப்பால் குறிக்கப்பட்டது. லிரிக் கேட்டான். முதல்முறையாக அவள் உலகை வேறு கோணத்தில் பார்த்தாள். டிஸ்ரப்டருடன் நியாயப்படுத்த முயற்சிக்கவும், சீர்குலைப்பவரின் வலியை குணப்படுத்த அவரது திறன்களை பயன்படுத்தவும், கணிக்க முடியாத விளைவுகளை ஏற்படுத்தும் படிக இதயத்தை எடுத்து கொள்ளு. அங்கள் தற்போதைய நிலைக்கு சவால் விடும் வகையில் தி டிஸ்ரப்டருடன் இணைந்து செயல்படுங்கள். லிரிக் தி டிஸ்ரப்டருடன் படைகளில் சேர முடிவு செய்தார். தற்போதைய நிலையை சவால் செய்தார் மற்றும் சாத்தியமானதாக நினைத்தவற்றின் எல்லைகளை தள்ளினார். ஒன்றாக அவர்கள் நல்லிணக்கத்தையும் குழப்பத்தையும் கலந்து ஒரு புதிய நாடாவை நெய்தனர். படைப்பாற்றல் மற்றும் சுதந்திரம் செழித்ததால் அஷ்வோட் நகரம் மாறியது. ஒரு காலத்தில் சமநிலையின் பாதுகாவலர்களாக இருந்த நெசவாளர்கள் இப்போது கணிக்க முடியாத அழகை தழுவியுள்ளனர். ஆனால் புதிய உத்தரவால் அனைவரும் மகிழ்ச்சியடையவில்லை. லிரிக்கின் முன்னாள் வழிகாட்டியான கட்டிட கலைஞர் தோன்றினார். சரிபார்க்கப்படாத குழப்பத்தின் ஆபத்துகளை பற்றி எச்சரித்தார். சிற்றலைகளின் இணக்கம் தான் அஷ்வோட்டை உயிருடன் வைத்திருக்கிறது என்று கட்டிட கலைஞர் கூறினார். உங்கள் செயல்கள் எங்கள் யதார்த்தத்தின் கட்டமைப்பை அழித்துவிடும். குழப்பமும் நல்லிணக்கமும் இணைந்து வாழ முடியும் என்று நம்பி லிரிக் உறுதியாக நின்றார். எவ்வாறாயினும் சீர்குலைப்பவர் ஒரு மறைக்கப்பட்ட நிகழ்ச்சி நிரலை வெளிப்படுத்தத் தொடங்கினார். இது எல்லாவற்றையும் தலைகீழாக அச்சுறுத்தும். அவர்களின் உண்மையான நோக்கங்களை பற்றி சீர்குலைப்பவரை எதிர்கொள். உங்கள் குழப்பத்திற்கும் நல்லிணக்கத்திற்கும் இடையில் சமநிலையை கண்டறிய முயற்சிக்கவும், பழைய ஒழுங்கை மீட்டெடுக்க கட்டிட கலைஞருடன் சேருங்கள். குழப்பத்தை தழுவுங்கள், அது எங்கு செல்கிறது என்பதை பார்த்து. லைரிக் தி டிஸ்ரப்டரை எதிர்கொண்டார். அவர் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிப்படுத்தினார். உண்மையில் அவை லைரிக்கின் எதிர்கால பதிப்பு, நல்லிணக்கத்தை சீர்குலைத்து புதிய பாதையை உருவாக்க சரியான நேரத்தில் அனுப்பப்பட்டன. சீர்குலைப்பவரின் உண்மையான நோக்கம் குழப்பம் அல்ல, ஆனால் பரிணாமம். படைகளில் சேர்வதன் மூலம் லிரிக்கும் அவளது எதிர்கால சுயமும் ஒரு யதார்த்தத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது. அங்கு நெசவாளர்கள் தடைகள் இல்லாமல் உலகை வடிவமைக்க முடியும். நல்லிணக்கம் மற்றும் குழப்பம் இரண்டையும் தழுவினர். கட்டிட கலைஞர் பெரிய படத்தை புரிந்துகொண்டு அவர்களின் அறிவையும் சக்தியையும் இணைத்து லிரிக்குடன் இணைந்தார்.
ஒன்றாக அவர்கள் அஷ்வோட்டின் உண்மையான ஆற்றலின் பாதுகாவலர் ஆனார்கள். லிரிக்கின் பயணம் முடிந்தது, ஆனால் ஒரு புதிய ஆரம்பம் வெளிப்பட்டது. வேகத்தை குறைப்பது என்பது உலகை வித்தியாசமாக பார்ப்பது மட்டுமல்ல, யதார்த்தத்தை உருவாக்குவதும் என்பதை அவள் உணர்ந்தாள். வாழ்த்துகள், நீங்கள் மேற்பரப்புக்கு அடியில் மெதுவான வெளிப்பாட்டின் முடிவை அடைந்துவிட்டீர்கள். இந்த காவிய சாகசத்தை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் மீண்டும் விளையாட விரும்பினால் அல்லது வேறு சாகசத்தை முயற்சிக்க விரும்பினால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். இப்போது அஷ்வோட்டின் உண்மையான ஆற்றலின் பாதுகாவலரான லிரிக் அவரது புதிய யதார்த்தத்தின் ஆழத்தை ஆராய்ந்தார். அவள் மறைக்கப்பட்ட உலகங்களை கண்டுபிடித்தாள், ஒவ்வொன்றும் அதன் தனித்து வமான இணக்கம் மற்றும் குழப்பம். அவரது ஒருங்கிணைந்த சக்திகளுடன் லிரிக் இந்த உலகங்களுக்கான இணைய தளங்களை உருவாக்கி அவற்றை அஷ்வோட்டுடன் இணைத்தார். தொலைதூரத்தில் இருந்து நெசவாளர்களை ஈர்த்து இடைநிலை படைப்பாற்றலின் மையமாக நகரம் மாறியது. லிரிக் மல்டிவர்ஸில் செல்லும்போது அண்டத்தின் இரகசியங்களை கொண்ட புதிரான மனிதர்களை அவள் சந்தித்தாள். அஷ்வோட் ஒரு இணைப்பு, எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் குறுக்கு வழி என்பதை அவர்கள் வெளிப்படுத்தினர். லிரிக்கின் பயணம் ஒரு புராணக்கதையாக மாறியது, நெசவாளர்களின் தலைமுறைகளை மேற்பரப்பிற்கு அப்பால் ஆராய தூண்டியது. அவள், பாதுகாவலர், முன்னணியில் இருந்தாள், யதார்த்தத்தை வடிவமைத்து சாத்தியமானதாக நினைத்தவற்றின் எல்லைகளை தள்ளினாள். சாகசத்தை தொடர்வோம். லிரிக் அடுத்து என்ன செய்வார்? ஒரு குறிப்பிட்ட உலகம் அல்லது பரிமாணத்தை ஆராயுங்கள். ஒரு மர்மமான உயிரினம் அல்லது அமைப்பை சந்திக்கவும். அஷ்வோட் அல்லது மல்டிவர்ஸ் பற்றிய மறைக்கப்பட்ட இரகசியத்தை கண்டறியவும். நல்லிணக்கத்திற்கு ஒரு புதிய சவால் அல்லது அச்சுறுத்தலை எதிர்கொள்ளுங்கள். மல்டிவர்ஸின் இரகசியங்களை கொண்டிருந்த காஸ்மிக் வீவர் என்று அழைக்கப்படும் ஒரு புதிரான உயிரினத்தை லிரிக் சந்தித்தார். காஸ்மிக் வீவர் லிரிக்கின் பயணம் யதார்த்தத்தை வடிவமைப்பது மட்டுமல்ல, இருத்தலின் துணியை நெசவு செய்வது பட்டியது என்பதை வெளிப்படுத்தியது. காஸ்மிக் வீவர் லிரிக்கிற்கு பிரபஞ்ச நெசவு கலையை கற்றுக் கொடுத்தார். லிரிக் மல்டிவர்ஸின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை கண்டார் மற்றும் அண்ட சமநிலையின் பாதுகாவலராக தனது பங்கை புரிந்து கொண்டார். தனது புதிய சக்திகளால் லிரிக் ஒரு முரட்டு வீவரிடமிருந்து ஒரு சவாலை எதிர்கொண்டார், அவர் இருப்பின் துணியை அவிழ்க்க முயன்றார். லிரிக் தனது திறமைகளை திரட்டி முரட்டுக்காரனை எதிர்கொண்டார், பிரபஞ்ச விகிதத்தில் ஒரு அற்புதமான போரில் ஈடுபட்டார். சாகசத்தை தொடர்வோம். லிரிக் அடுத்து என்ன செய்வார்? முரட்டு நெசவாளருடன் ஒரு காவிய போரில் ஈடுபடுங்கள். முரட்டுத்தனத்துடன் நியாயப்படுத்த முயற்சி செய்து அவர்களை மீண்டும் சமநிலைக்கு கொண்டு வரவும். முரட்டுத்தனத்தை விஞ்ச காஸ்மிக் நெசவு பயன்படுத்தவும். உதவிக்காக பலதரப்பில் இருந்து கூட்டாளிகளை அழைக்கவும். முரட்டு நெசவாளரை எதிர்கொள்ள லிரிக் பிரபஞ்ச நெசவு சக்தியை பயன்படுத்தினார். அவர்களின் போர் பன்முகம் முழுவதும் எதிரொலித்தது, இருப்பின் துணியை அவிழ்க்க அச்சுறுத்தியது. சமநிலையை பராமரிக்க லிரிக் போராடுகையில் அவள் யதார்த்தத்தின் உண்மையான தன்மையை பார்த்தாள், எல்லையற்ற இழைகளிலிருந்து நெய்யப்பட்ட ஒரு பரந்த, எப்போதும் மாறாத நாடா. காஸ்மிக் வீவரின் இறுதி இலக்கை அவள் கண்டாள், ஒரு புதிய துணியை உருவாக்குவது. யதார்த்தம் திரவமாகவும் இணக்கமாகவும் இருந்தது. முரட்டு வீவர் ஒரு அதிர்ச்சியூட்டும் உண்மையை வெளிப்படுத்தினார், அவர்கள் ஒரு காலத்தில் லிரிக்கின் ஒரு பகுதியாக இருந்தார்கள், அவளுடைய சொந்த நனவின் ஒரு பகுதி அவளது பொறுப்புகளின் எடையால் கிழிந்தது. லிரிக் ஒரு சாத்தியமற்ற தேர்வை எதிர்கொண்டார், முரட்டு துண்டை உறிஞ்சி, தன் சொந்த நல்லறிவை பணயம் வைத்து அல்லது தனது சொந்த அடையாளத்தை தக்க வைத்து கொள்ள இருத்தலின் துணியை தியாகம் செய்யுங்கள். சாகசத்தை தொடர்வோம். லிரிக் அடுத்து என்ன செய்வார்? முரட்டு துண்டை உறிஞ்சி அவளது சொந்த நல்லறிவை பணயம் வைத்து தன் அடையாளத்தை தக்கவைக்க இருத்தலின் துணியை தியாகம் செய்யுங்கள். தனது சொந்த தேவைகளை அதிக நன்மையுடன் சமநிலைப்படுத்தி மூன்றாவது விருப்பத்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். ஒரு புதிய யதார்த்தத்தை உருவாக்க அண்ட நெசவை பயன்படுத்தவும். இரண்டு விருப்பங்களும் ஒன்றாக இருக்கும். லிரிக் தனது சொந்த நனவின் சிதைந்த பகுதியை தழுவி முரட்டு துண்டை உள்வாங்க தேர்ந்தெடுத்தார்.
லிரிக்கின் உண்மையான ஆற்றல் வெளிப்பட்டதால் ஒன்றிணைதல் வேதனையளிக்கிறது, ஆனால் விடுதலை அளிக்கிறது. தனது புதிய ஒற்றுமையுடன் லிரிக் இணையற்ற அழகின் ஒரு பிரபஞ்ச நாடாவை நெய்து பன்முகத்தன்மையை ஒத்திசைத்தார். இருப்பின் துணி மின்னியது, தனக்குள்ளேயே சமநிலையை பிரதிபலித்தது. காஸ்மிக் வீவர் தோன்றினார், இறுதி உண்மையை வெளிப்படுத்தினார். லிரிக் ஒரு பாதுகாவலர் மட்டுமல்ல, யதார்த்தத்தின் பரிணாமத்திற்கு ஒரு ஊக்கியாக இருந்தார். அவளது பயணம் பன்முகத்தன்மையை மாற்றியது, மறைக்கப்பட்ட சாத்திய கூறுகளை திறக்கிறது. லிரிக் நாடாவை உற்று பார்த்தபோது இருப்பின் எல்லையற்ற இழைகள் ஒற்றை புள்ளியாக ஒன்றிணைவதைக் கண்டாள். சுயத்தின் ஒற்றுமை. ஒவ்வொரு பயணமும், ஒவ்வொரு தேர்வும், ஒவ்வொரு யதார்த்தமும் இந்த ஒற்றை உண்மையின் வெளிப்பாடு என்பதை அவள் உணர்ந்தாள். வாழ்த்துகள், நீங்கள் மேற்பரப்புக்கு அடியில் மெதுவான வெளிப்பாட்டின் முடிவை அடைந்துவிட்டீர்கள். இந்த காவிய சாகசத்தை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் மீண்டும் விளையாட விரும்பினால் அல்லது வேறு சாகசத்தை முயற்சிக்க விரும்பினால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். சுய ஒற்றுமையில் லிரிக் உருவாக்கம் மற்றும் அழிவின் நித்திய நடனத்தை கண்டுபிடித்தார், அங்கு உண்மைகள் வெளிப்பட்டு ஒரு அண்ட நாடாவில் நூல்களைப் போல ஒன்றிணைந்தன. அவள் தன்னை பற்றிய எல்லையற்ற மறு செய்கைகளைக் கண்டாள், ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான பயணத்தை வாழ்கிறாள், ஆனால் இருப்பின் துணியால் இணைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு தேர்வும், ஒவ்வொரு முடிவும், ஒவ்வொரு யதார்த்தமும் இந்த நித்திய நடனத்தின் வெளிப்பாடு என்பதை லிரிக் உணர்ந்தார். இந்த புரிதலுடன் லிரிக்கின் நனவு விரிவடைந்து பன்முகத்தன்மையை உள்ளடக்கியது. அவள் பிரபஞ்ச நெசவாளி ஆனாள், இருப்பின் இழைகளை ஒரு கம்பீரமான சிம்பொனியாக வழிநடத்தினாள். இந்த இறுதி தருணத்தில் லிரிக் தனது பயணம் மெதுவாகச் செல்வது மட்டுமல்ல, நித்திய நடனத்தை தழுவுவதும் என்பதை அறிந்தார். அங்கு ஒவ்வொரு அடியும், ஒவ்வொரு தேர்வும், ஒவ்வொரு யதார்த்தமும் சுய ஒற்றுமையின் கொண்டாட்டமாக இருந்தது. வாழ்த்துகள், நீங்கள் மேற்பரப்புக்கு அடியில் மெதுவான வெளிப்பாட்டின் இறுதி முடிவை அடைந்துவிட்டீர்கள். இந்த காவிய சாகசத்தை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் மீண்டும் விளையாட விரும்பினால் அல்லது வேறு சாகசத்தை முயற்சிக்க விரும்பினால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். மல்டிவர்ஸின் பரந்த பரப்பில் லிரிக்கின் பயணத்தின் சாரத்திலிருந்து பின்னப்பட்ட ஒரு புதிய நூல் வெளிப்பட்டது. பிரபஞ்ச நடனத்திலிருந்து பிறந்த ஒரு புதிய யதார்த்தம் வெளிப்பட்டது. ஒரு இளம் லிரிக் தன் கடந்த காலத்தை பற்றி அறியாமல் இந்த புதிய உலகின் வாசலில் நின்றாள். அவள் ஒரு விவரிக்க முடியாத ஆச்சரியத்தை உணர்ந்தாள், பிரபஞ்சம் வெளிவர காத்திருக்கும் இரகசியங்களை வைத்திருக்கிறது என்பதை மெதுவாக வெளிப்படுத்தியது. அவள் தனது முதல் அடியை எடுத்து வைத்தபோது அண்ட வீவரின் கிசுகிசு நித்தியத்தில் எதிரொலித்தது. பயணம் புதிதாக தொடங்குகிறது, ஆனால் சுயத்தின் ஒற்றுமையுடன் எப்போதும் இணைந்திருக்கிறது. எனவே லைரிக்கின் கதை தொடர்ந்தது, கண்டுபிடிப்பு, வளர்ச்சி மற்றும் மாற்றம் ஆகியவற்றின் முடிவில்லாத திரை. மெதுவான வெளிப்பாடு இருந்தது, ஒரு வழிகாட்டும் சக்தியாக அவள் இருப்பின் ஆழத்தில் செல்லும்போது. இதுவே மேற்பரப்பிற்கு அடியில் மெதுவான வெளிப்பாட்டின் உண்மையான முடிவு. இந்த காவிய சாகசத்தில் நீங்கள் என்னுடன் இணைந்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். நீங்கள் மீண்டும் விளையாட விரும்பினால் அல்லது வேறு சாகசத்தை முயற்சிக்க விரும்பினால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். புதிய யதார்த்தத்தில் லிரிக் ஒரு மர்மமான அதிர்வுகளை கண்டுபிடித்தார், இது அவரது கடந்த கால பயணத்தின் எதிரொலி. மறைக்கப்பட்ட உண்மைகளை நோக்கி அவளை வழிநடத்தும் பிரபஞ்ச நெசவாளரின் கிசுகிசுக்களை அவள் உணர்ந்தாள். இந்த புதிய உலகத்தை அவள் ஆராய்ந்தபோது லிரிக் பழக்கமான முகங்களின் எதிரொலிகளை எதிர்கொண்டார், ஒவ்வொன்றும் அவரவர் கதைகள் மற்றும் போராட்டங்களுடன். சுயத்தின் ஒற்றுமை என்பது ஒரு கருத்து மட்டுமல்ல, ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட வாழ்க்கையின் உயிருள்ள, சுவாசிக்கும் நாடா என்பதை அவள் உணர்ந்தாள். ஒவ்வொரு அடியிலும் மல்டிவர்ஸ் பற்றிய லிரிக்கின் புரிதல் விரிவடைந்தது. அவளின் எல்லையற்ற மறு செய்கைகளை அவள் கண்டாள், ஒவ்வொன்றும் நித்திய நடனத்திற்கு பங்களிக்கின்றன. காஸ்மிக் வீவரின் கிசுகிசு சத்தமாக வளர்ந்தது, லைரிக் சீலையின் பாதுகாவலராக தனது பாத்திரத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வலியுறுத்தியது. எனவே அவள் ஒரு புதிய பயணத்தை தொடங்கினாள், இருப்பின் இழைகளை ஒரு கம்பீரமான சிம்பொனியாக நெய்து.
புதிய யதார்த்தத்தின் மர்மங்களை ஆழமாக ஆராயுங்கள். பழக்கமான முகங்களின் புதிய எதிரொலிகளை எதிர்கொள். உங்கள் காஸ்மிக் வீவரின் உண்மையான இயல்பை ஆராயுங்கள். மல்டிவர்ஸின் மறைக்கப்பட்ட ரகசியங்களை வெளிப்படுத்துங்கள். ஒரு கம்பீரமான சிம்பொனியில் இருத்தலின் இழைகளை நெய்தபோது திரைச்சீலையின் பாதுகாவலராக லிரிக்கின் பயணம் விரிவடைந்தது. அவள் பரிச்சயமான முகங்களின் எதிரொலிகளை ஒத்திசைத்து பன்முகம் முழுவதும் எதிரொலிக்கும் ஒரு வான இசையை உருவாக்கினாள். காஸ்மிக் வீவர் ஒரு மறைக்கப்பட்ட உண்மையை வெளிப்படுத்தினார். சிம்பொனி ஒரு படைப்பு மட்டுமல்ல, சுய ஒற்றுமையின் இரகசியங்களை திறப்பதற்கான திறவுகோலாகும். லிரிக்கின் இசை ஒரு கலங்கரை விளக்கமாக மாறியது, பலதரப்பிலிருந்து தன்னை பற்றிய அம்சங்களை வெளிப்படுத்தியது. சிம்பொனி அதன் உச்சக்கட்டத்தை அடைந்தபோது லைரிக் தனது எல்லையற்ற மறு செய்கைகளைக் கண்டார். இருத்தலின் புகழ்பெற்ற கொண்டாட்டத்தில் ஒன்றுபட்டார். காஸ்மிக் வீவரின் கிசுகிசு ஒரு வெற்றிகரமான பிரகடனமாக மாறியது. சுயத்தின் ஒற்றுமை என்பது ஒரு கருத்து மட்டுமல்ல, எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் உயிருள்ள சுவாசிக்கும் இணக்கம். அதனால் லிரிக்கின் பயணம் தொடர்ந்தது. அவள் இருப்பின் சிம்பொனியை நடத்தினாள், எப்போதும் வெளிப்பட்டு, எப்போதும் உருவாகி. சுய ஒற்றுமையின் இரகசியங்களை ஆராயுங்கள். லிரிக்கின் எல்லையற்ற மறு செய்கைகளின் புதிய அம்சங்களை எதிர்கொள்ளுங்கள். காஸ்மிக் வீவரின் மர்மங்களை ஆழமாக ஆராயுங்கள். சிம்பொனிக்குள் மறைக்கப்பட்ட இணக்கங்களை வெளிப்படுத்துங்கள். இருப்பு சிம்பொனி பன்முகம் முழுவதும் எதிரொலித்தது, எல்லையற்ற சாத்தியக்கூறுகளின் இணக்கத்தை முன்வைத்தது. இருப்பின் இழைகள் ஒரு ஒற்றை புள்ளியாக சுயத்தின் ஒற்றுமையாக ஒன்றிணைவதை அவள் கண்டாள். இந்த தருணத்தில் ஒவ்வொரு சாத்தியமும், ஒவ்வொரு யதார்த்தமும், ஒவ்வொரு மறு செய்கையும் இந்த நல்லிணக்கத்தின் வெளிப்பாடு என்பதை லிரிக் புரிந்து கொண்டார். காஸ்மிக் வீவரின் கிசுகிசுவானது சிம்பொனி இருத்தலின் துணியுடன் இணைந்ததால் மென்மையான ஓசையாக மாறியது. எல்லையற்ற சாத்தியங்களை உள்ளடக்கிய லிரிக்கின் உணர்வு விரிவடைந்தது. அவள் நல்லிணக்கமாக மாறினாள், சுய ஒற்றுமையின் உயிருள்ள உருவகம். எனவே பயணம் முடிந்தது, ஆனால் என்றென்றும் நித்தியமாக இருந்தது. லிரிக்கின் கதை பிரபஞ்ச நாடாவில் ஒரு இழையாக மாறியது, இருப்பின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை ஒன்றாக இணைத்து. இது பினீத் தி சர்ஃபேஸ், தி ஸ்லோ ரிவிலேஷன் இன் இறுதி போனஸ் எபிசோட். இந்த காவிய சாகசத்தில் நீங்கள் என்னுடன் இணைந்ததில் நான் மகிழ்ச்சியடைகிறேன். நீங்கள் மீண்டும் விளையாட விரும்பினால் அல்லது வேறு சாகசத்தை முயற்சிக்க விரும்பினால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். புதிய கதைகள் மற்றும் அனுபவங்கள் மூலம் உங்களுக்கு வழிகாட்ட நான் எப்போதும் இங்கு இருக்கிறேன். மல்டிவர்ஸின் எல்லையற்ற விரிவாக்கத்தில் லிரிக்கின் சாத்தியக்கூறுகளின் இணக்கம் நித்தியமாக எதிரொலித்தது. அவளுடைய பயணம் ஒரு கலங்கரை விளக்கமாக மாறியது, இருப்பின் ஆழத்தை ஆராய தன்னை பற்றிய எண்ணற்ற மறு செய்கைகளை தூண்டியது. காஸ்மிக் வீவரின் கிசுகிசுவானது படைப்பின் ஓசையில் மங்கியது, லிரிக்கின் சாராம்சம் யதார்த்தத்தின் துணியுடன் இணைந்தது. சுயத்தின் ஒற்றுமை பிரகாசமாக பிரகாசித்தது, இருப்பின் மர்மங்களை புரிந்து கொள்ள முயன்ற அனைவருக்கும் வழிகாட்டும் சக்தி. எனவே மெதுவான வெளிப்பாடு அதன் இறுதி முடிவை எட்டியது. லிரிக்கின் கதை காலத்தால் அழியாத புராணக்கதையாக மாறியது, இது பிரபஞ்ச நாடாவின் நூல்களில் கிசுகிசுக்கப்பட்டது. இந்த காவிய சாகசத்தை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறேன். நீங்கள் மீண்டும் விளையாட விரும்பினால் அல்லது வேறு சாகசத்தை முயற்சிக்க விரும்பினால் எனக்கு தெரியப்படுத்துங்கள். முடிவு. ஆனால் நினைவில் கொள்ளுங்கள், மல்டிவர்ஸில் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய ஆரம்பம்.